இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு அறிவை தேடி வந்திருக்க உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ நாம இன்னைக்கு ஆராயப் போற விஷயம் வெற்றிக்கான ரகசிய குறியீடுகள் பத்தி தான். அதாவது ஜிக்லர் எழுதின பார்ன் டு வின் புத்தகத்தோட ஆழமான குறிப்புகள், அப்புறம் சில சிறந்த கட்டுரைகளை வச்சு வெற்றியோட உண்மையான சூத்திரத்தை உடைச்சு உங்ககிட்ட கொடுக்கறது தான் இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம். ஆமா, ஏன்னா நீங்க வெற்றி பெறவே பிறந்தவங்க அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. ஆனா அந்த வெற்றியாளரா நீங்க மாறணும்னா அதுக்கு முதல்ல நீங்க வெற்றிக்கு திட்டமிடணும், அதுக்காக தயாராகணும். கண்டிப்பா. தயாரானதுக்கு அப்புறம் தான் வெற்றியை எதிர்பார்க்கணும். சரி, இது எப்படி பண்றது? இங்கதான் ஆசிரியர் வில், ஸ்கில் அண்ட் ரீஃபில், அதாவது விருப்பம், திறன், அப்புறம் தினசரி புத்துணர்ச்சி அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை முன்வைக்கிறார். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ விருப்பமும் திறனும் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா அந்த ரீஃபில்ங்கிற இடத்துல தான். ஆமா, தினசரி புத்துணர்ச்சிங்க இடத்துல தான் பலரும் சறுக்குறாங்க. ஒரு வண்டிக்கு எப்படி தொடர்ந்து பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி மனசுக்கும் தினமும் ஒரு உந்துதல் தேவை. உண்மைதான். இந்த ரீஃபில்லுங்கிறது ஏதோ பெரிய தத்துவம் எல்லாம் இல்ல. காலையில எந்திரிச்சதும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றது, இல்ல உங்களுக்கு உத்வேகம் தர்ற ஒரு நல்ல ஆடியோ கேட்கறது, ஒரு நேர்மறையான புத்தகத்தை படிக்கிறது, இது எல்லாமே சின்ன சின்ன ரீஃபில் தான். இதோட ஆசிரியர் இன்னொரு சுவாரஸ்யமான கருத்தையும் முன்வைக்கிறார். பி வியர்ட், அதாவது வித்தியாசமா இருங்கன்னு சொல்றாரு. அது ஏன் வித்தியாசமா இருக்கணும்? சாதாரணமா இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சராசரி மனிதர்களை கவனிச்சீங்கன்னா அவங்க தங்களோட முழு திறனையும் பயன்படுத்தாம ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கி கனவுகளை விட்டுட்டு கடனாடியா வாழ்வாங்க. நீங்களும் அந்த சாதாரண கூட்டத்துல ஒருத்தரா இருந்தா அதே சலிப்பான வாழ்க்கை தான் கிடைக்கும். கரெக்ட். அதனால ஒரு மகத்தான வெற்றியை அடையணும்னா அந்த கூட்டத்திலேருந்து விலகி அவங்க பார்வையில கொஞ்சம் விசித்திரமானவரா, வித்தியாசமானவரா தெரியறதுல எந்த தப்பும் இல்ல. அது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. ஆனா வித்தியாசமா சிந்திக்கிறது ஓகே. இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கிருந்து வருது? அந்த விருப்பம், அதாவது மோட்டிவேஷன் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள உருவாகுது? இதுக்கு ஜிக்லரோட வாழ்க்கையிலே ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. அவர் ஒரு காலகட்டத்துல ரொம்ப மனச்சோர்வோட பாத்திரம் வித்துட்டு இருந்தாரு. ஆமா, வீடு வீடா போய் வித்துட்டு இருப்பாரு. கரெக்ட். அப்போ PC மெரில் அப்படிங்கிற அவரோட அதிகாரி அவரை பார்த்து, உன்னால இந்த தேசத்திலேயே மிகச்சிறந்த வெற்றியாளரா வர முடியும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒற்றை வார்த்தை தான் ஜிக்கோட மனசுல ஒரு பெரிய ஆசையும் வெற்றியின் மேல ஒரு தீயும் பத்த வச்சதுன்னு நான் படிச்சேன். இப்போ அந்த திருப்புமுடையரோட உவாரியால நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். உந்துதல் அப்படிங்கிறது வானத்திலிருந்து குதிக்காது. ஆசைதான் அந்த உந்துதலோட தாய். ஜிக் மனசுல அது வரைக்கும் பெரிய வெற்றியாளரா ஆகணும்னு ஒரு தீவிரமான ஆசையே இல்ல. தன்னை ஒரு சாதாரண வியாபாரியா தான் பார்த்தார். உண்மைதான். ஆனா அந்த அதிகாரி அந்த ஒற்றை வார்த்தைய சொன்னப்போ ஜிக் மூளையில ஒரு புதிய சாத்தியக்கூறு உருவாச்சு. தனக்குள்ள இருக்கிற மாபெரும் திறன் அவர் உணர்ந்தார். உங்களுக்கு ஒண்ணு வேணும்னு தீவிரமான ஆசை வந்துட்டா அதை அடையிற உந்துதல் மூளையோட நரம்பியல் அமைப்பிலேயே தானாக பிறந்துரும். ஒரு செயலை ஏன் செய்யணும்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுட்டா அதை எப்படி செய்யணும்னு வழியை நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவீங்க. நமக்கான அந்த PC மெரில் யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். இல்லனா நாமே நமக்கு அந்த ஊக்கமளிக்கிற நபரா மாறணும். ஆனா வெறும் ஆசையும் உந்துதலும் மட்டுமே வெற்றியை தராதில்ல. ஒரு சிறந்த கட்டடத்துக்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வெற்றிக்கும் 6 முக்கியமான அடித்தள கற்கள் தேவைன்னு ஆசிரியர் சொல்றாரு. நேர்மை, நற்குணம், நம்பிக்கை, நம்பகத்தன்மை, அன்பு, அப்புறம் விசுவாசம். இத பாக்குறதுக்கு ஏதோ பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கிற ஒழுக்க நெறிகள் மாதிரி தெரியலாம். ஆனா நிஜ உலகத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஒரு வியாபாரி ஒரு பெரிய லாபத்துக்காக பொய் சொல்லி ஒரு பொருளை வித்தா அவருக்கு உடனே பணம் கிடைச்சிடும். ஆனா அது வெறும் தற்காலிக மாயை மட்டும்தான். ஏன்னா அந்த ஒரு வாடிக்கையாளரை மட்டும் அவர் ஏமாத்தல, தன்னோட ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட நம்பிக்கையும் இழக்கிறார். நம்பகத்தன்மைன்னு என்ன? யாரும் உங்களை பார்க்காதப்பவும் சரியானது செய்யறது. ஒரு முறை ஏமாந்த வாடிக்கையாளர் திரும்ப வரமாட்டார். ஆனா நேர்மையா பார்த்து வியக்கிற வாடிக்கையாளர் இன்னும் 10 பேரை கூட்டிட்டு வருவார். சரியா சொன்னீங்க. இந்த 6 கற்களும் ஒன்னோட ஒன்னு ஆழமா இணைஞ்சிருக்கு. இதுல ஒன்னு சரிஞ்சாலும் மொத்த கட்டடமும் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சிடும். இந்த நற்குணமும் நம்பிக்கையும் எப்படி ஒரு மனுஷனை மாத்தும்னு பென் ஹூப்பர் கதை ரொம்ப அழகா சொல்லுது. அவர் சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்ட, தகப்பன் பேர் தெரியாத ஒரு சிறுவன். ஊரே அவரை கேலி பண்ணுச்சு. அந்த பையனோட மனநிலைய கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் எதுக்கும் லாயக்கில்லாதவன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே வளர்ந்த பையன். அவனுக்கு தான் வாழ்வு மேல எந்த நம்பிக்கையும் இல்ல.
ஆனா ஒரு நாள் ஊருக்கு புதுசா வந்த பாதிரியார் அவன்கிட்ட, நீ யாருடைய பிள்ளைன்னு எனக்கு தெரியும், நீ கடவுளோட குழந்தை, இது எவ்ளோ பெரிய சொத்து தெரியுமா, இதுக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கைய அமைச்சுக்கோன்னு சொன்னார். அந்த இடத்துல பாதிரியார் அவனுக்கு பணம் எதுவும் கொடுக்கல. ஆமா, அவர் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தார். ஒரு புதிய அடையாளம் ஒரு மனிதனின் குணத்தையே முழுமையா மாத்துமான்னு கேட்டா நிச்சயமா மாத்தும். நாம நம்மளை எப்படி பாக்குறோங்கிறது தான் உலகத்தை நாம எப்படி அணுகுறோம்னு தீர்மானிக்குது. நான் நிராகரிக்கப்பட்ட பையங்கிற அடையாளத்தை விட்டுட்டு கடவுளின் குழந்தைங்கிற பெருமையோட அவன் வாழத் தொடங்குனா அவனோட குணமே மாறிடுச்சு. அணுகுமுறையும் மாறிடுச்சு. கண்டிப்பா. பின்னாளில் அந்த சிறுவன் தான் டென்னசி மாகாணத்தோட ஆளுநரா உயர்ந்தான். ஒரு மனிதனோட அடித்தளத்தை மாத்துறது அவனோட முழு தலைவிதியையும் மாத்திடுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க. அந்த அடித்தளத்தை வலுவா அமைச்சதும் பயணத்தை தொடங்கணும். நேர்களே, இப்போ உங்களை நேரா பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களோட வாழ்க்கை சக்கரம் எப்படி இருக்கு? அதுல உடல், குடும்பம், மனம், நிதி, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆன்மீகம், தொழில்னு 7 ஆரங்கள் இருக்கு. பல நேரத்துல நாம நிதி, தொழில்ல மட்டும் வேகமா போயிட்டு ஆரோக்கியத்தையும் குடும்ப உறவுகளையும் மறந்துடுவோம். இந்த சக்கரம் சமநிலையில இல்லைன்னா பயணம் ரொம்ப கரடுமுரடா மாறிடும். சில நேரத்துல வண்டியே உடைஞ்சு நின்னுடும் அபாயமும் இருக்கு. நீங்க தொழில்ல கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அதை கொண்டாட குடும்பமும் ஆரோக்கியமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆமா. அதனாலதான் இந்த 7 பகுதியிலையும் நம்ம சமமான இலக்குகளை வைக்கணும். இலக்குகள்னு வரும்போது தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இலக்கு வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை எழுதவோ வெளி சொல்லவோ மக்கள் ஏன் இவ்ளோ தயங்குறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான உளவியல் காரணம் இருக்கு. தோல்வி அடைஞ்சிருவோங்கிற பயம்தான் அது. இலக்கை எழுதி வச்சுட்டு அடைய முடியலன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள நாமே எப்படி எதிர்கொள்றதுங்கிற பயம் பலரை தடுத்து நிறுத்துது. இலக்கே இல்லனா தோத்துட்டோங்கிற குற்ற உணர்வுல இருந்து தப்பிச்சிடலான்னு மூளை தந்திரமா நினைக்குது. ஆனா இருட்டுல திசை தெரியாம நடக்கிறத விட ஒரு வெளிச்சத்தை நோக்கி போய் வழியில தடுக்கி விழுறது எவ்வளவோ மேல் இல்லையா? கண்டிப்பா. அந்த பயத்தை உடைச்சிட்டு இலக்கை எப்படி சரியா அமைக்கிறது, இதுக்கு ஆசிரியர் 7 தெளிவான படிகளை தர்றாரு. முதல் படி ரொம்ப எளிமையானதுதான். இலக்கை தெளிவா அடையாளம் காண்றது. நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பொதுவா சொல்லாம, இந்த வருஷத்துக்குள்ள இவ்ளோ தொகையை சம்பாதிக்கணும்னு துல்லியமா இருக்கணும். ஆனா 2வது படியில தான் நிறைய பேரு தடுமாறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த இலக்கை அடையறதால உங்களுக்கு என்ன பயன்கள்னு பட்டியலிடணும். வாட்ஸ் இன் இட் ஃபார் மீன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த இலக்கை நான் அடைஞ்சா எனக்கு என்ன லாபம்? இதுக்கான விட தெளிவா தெரிஞ்சாதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்குற உந்துதல் கிடைக்கும். 3வது படி வரப்போற தடைகளை முன்கூட்டியே உணர்வது. தடைகளை முன்கூட்டியே கணிச்சிட்டா ஏமாற்றம் குறையும். பயணம் பண்ணும்போது தடைகள் வர்றது சகஜம்தானே? 4வது படி தேவையான அறிவும் திறனும் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. புதிய மொழி இல்ல தூது டெக்னாலஜி கத்துக்க வேண்டியிருக்கலாம். 5வது படி நமக்கு உதவக்கூடிய, நாம இணைந்து செயல்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு முடிவு செய்யறது. தனியா யாருமே பெரிய சாம்ராஜ்யத்தை கட்ட முடியாது. சரியா சொன்னீங்க. 6வது படி செயல் திட்டம், அதாவது பிளான் ஆஃப் ஆக்ஷன். பெரிய இலக்க சின்ன சின்னதா பிரிச்சு தினமும் என்ன செய்ய போறோம்னு திட்டமிடுறது. 7வது படி ரொம்ப முக்கியம். காலக்கெடு. எப்போ முடிக்க போறோம்? காலக்கெடு இல்லாத இலக்குகள் வெறும் பகல் கனவுகள் மட்டும்தான். கரெக்ட். இந்த 7 படிகளையும் ஜிக்ஸிக்லர் தன் சொந்த வாழ்க்கையிலேயே பயன்படுத்தியிருக்காரு. தம் முதல் புத்தகத்தை முடிக்கிறதுக்குள்ள மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கணும்னு தன் எடைய குறைக்க முடிவு பண்ணார். 10 மாசத்துல 37 பவுண்டுகள் குறைக்கணும்னு ஒரு துல்லியமான இலக்கு. அதுக்காக தினமும் ஓடுறது, உணவு கட்டுப்பாடுன்னு ஒரு பிளான் பண்ணி காலக்கெடுவுக்குள்ள முடிச்சு காட்டினார். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அவர் சும்மா எடைய குறைக்கணும்னு நினைக்கல. தான் எழுதுற புத்தகத்துக்கு தானே தகுதியான உதாரணமா இருக்கணும்னு ஒரு மாபெரும் நோக்கம் அவருக்கு இருந்துச்சு. அந்த நோக்கம்தான் அதிகாலையில அவரை படுக்கையிலிருந்து எழுந்து ஓட வச்சது. நோக்கம்னு சொல்லும்போது 3 கல் உடைக்கிறவங்க கதை தான் ஞாபகம் வருது. ஒரு கட்டடம் கட்டுற இடத்துல 3 பேர்கிட்ட போய் என்ன செய்றீங்கன்னு கேக்குறாங்க. முதல் நபர் ரொம்ப சலிப்போட, பார்க்க தெரியலையா, வெறும் கல்ல உடைக்கிறேன்னு சொல்றார். 2வது நபர்கிட்ட கேட்டப்போ, என் பிழைப்புக்காகவும் குடும்பத்துக்காகவும் வேலை செய்யறேன்னு சொன்னான். இது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா 3வது நபர் சொன்னதுதான் ஒட்டுமொத்த பார்வையையும் மாத்துது. ஆமா, அவர் ரொம்ப உற்சாகமா கண்ணுல ஒரு ஒளியோட நான் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். 3 பேரும் செய்யறது அதே சாதாரண வேலைதான். ஆனா அந்த 3வது நபர் தன் செயல்ல ஒரு பெரிய மதிப்பையும் நோக்கத்தையும் பார்க்கறார். அந்த நோக்கம்தான் சாதாரண வேலையை சரித்திரமா மாத்துது. இதே காந்தியோட வாழ்க்கையில பாருங்க.
தென்னாப்பிரிக்காவிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சம்பவம் ஒரு சாதாரண வழக்கறிஞருக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்துச்சு. அநீதியை எதிர்க்கணுங்கிற அந்த மாபெரும் நோக்கம்தான் ஒரு தேசத்துக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு. ஒரு பெரிய நோக்கம் கிடைக்கும்போது நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அபாரமான ஆற்றல் தானாகவே முழிச்சுக்கும். ஆனா இப்படி ஒரு பெரிய நோக்கத்தோட நாம கிளம்பும்போது சுத்தி எப்போதுமே எதிர்மறை கருத்துக்களை சொல்றவங்க இருப்பாங்க. இதத்தான் ஆசிரியர் ஸ்னாப் தத்துவம்னு சொல்றாரு. அதாவது மத்தவங்களோட எதிர்மறை கருத்துகளுக்கு எளிதில் பலியாகும் நபரா நாம இருக்கக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார். இன்னைக்கு காலகட்டத்துல இந்த ஸ்னாப் தத்துவம் எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியாவை திறந்தாலே விமர்சனங்கள் தான். புதுசா ஏதாவது தொடங்குனா உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு 1000 குரல்கள் கேட்கும். இத வடிகட்டி உள்மனசின் குரலை மட்டும் கேட்கிற வலிமை வேணும். அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் எப்படி முடக்கிடுங்கிறதுக்கு கண்ணாடி பாட்டில் அடைக்கப்பட்ட தெல்லுப்பூச்சிகள் கதை ரொம்ப பொருத்தம். மூடி வச்ச பாட்டில் இருக்கிற பூச்சிகள் குதிக்கும்போது மூடியில பட்டு திரும்பும். கொஞ்ச நேரம் கழிச்சு இடிச்சுக்க கூடாதுன்னு தங்களோட குதிக்கிற உயரத்தை கணிசமா குறைச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்க மூடிய திறந்தாலும் கூட அதால வெளியே குதிக்க முடியாது. தங்களால இவ்ளோதான் முடியும்னு ஒரு எல்லையா அதுவே வகுத்துக்கிடுச்சு. மனிதர்களும் அப்படித்தானே இருக்காங்கன்னு தோணுது. கடந்த கால தோல்விகளால தங்களுக்கு தாங்களே ஒரு கற்பனை எல்லையை வகுத்துக்கிட்ட முடங்கி போயிடுறாங்க. திறந்த பாட்டில இருந்து வெளியே குதிச்சு ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. அந்த மாய மூடிய உடைச்சு வெளியே வரணும். அப்படி ரிஸ்க் எடுக்கும்போது சரியான முடிவை எப்படி எடுக்கிறது? குருட்டுத்தனமா ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா? அங்கதான் அறிவு முக்கிய பங்கு வகிக்குது. அறிவை வளர்க்க நேரம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஆசிரியர் வாகன பல்கலைக்கழகம்ங்கிற கான்செப்ட சொல்றா. ஆமா, தினமும் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் டிராஃபிக்ல செலவிடுற நேரத்தை வீணாக்காம நல்ல ஆடியோ புக்ஸ் கேட்கறது மூலமா புது அறிவை பெற முடியும். இந்த அறிவோட முக்கிய பணி என்ன தெரியுமா? இது ஒரு சிறந்த வடிகட்டியா செயல்படும். எல்லா வாய்ப்புகளும் சரியானவை இல்ல. குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க வாய்ப்பு வரும்போது நேர்மை பத்தின நம்ம அறிவு தான் அதை நிராகரிக்கிற வலிமையை தரும். அறிவுக்கு அடுத்து இதை செயல்படுத்துறதுல பயிற்சி ரொம்ப முக்கியம். ஜிக் ஜிக்லர் பல ஆயிரம் மேடைகள் பேசினவர். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் மேடைக்கு முன்னாடி பல மணி நேரம் பயிற்சி செய்வாராம். வாடிக்கையாளர்கள் கிட்ட எப்படி பேசணும்னு கண்ணாடி முன்னாடி நின்னு பிராக்டிஸ் பண்ணுவாராம். ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ மெனக்கடல் தேவையா? அவர் வெறும் பேச்ச மட்டும் பயிற்சி செய்யல. ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் அப்படிங்கிற வார்த்தைய எந்த இடத்துல குரல் உயர்த்தி பேசணும், எங்க மென்மையா பேசணும்னு திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிருக்கார். இது சாதாரணமா தெரியலாம். ஆனா அந்த ஒரு வார்த்தை தான் பெரிய வியாபாரத்தை முடிவு பண்ணுது. திரும்ப திரும்ப செய்யற பயிற்சி தான் ஒருத்தரை சாதாரண நிலையிலிருந்து தலை சிறந்தவரா மாத்துது. மாபெரும் வெற்றியாளர்கள் அழுத்தமான சூழ்நிலையிலையும் அமைதியா இருக்க காரணம் அத முன்னாடியே பயிற்சியில சந்திச்சதுதான். ஆக இந்த ஆழமான அலசல் மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். வெற்றிங்கிறது தற்செயலா நடக்கிற மாயாஜாலம் இல்ல. அது நாம தினமும் எடுக்கிற ஒரு தெளிவான தேர்வு. வாழ்க்கை சக்கரத்தை சமன் செய்யறது, தெளிவான இலக்குகளை அமைக்கிறது, நம்ம வாழ்க்கையின் தேவாலயத்தை கண்டுபிடிச்சு பயிற்சி செய்யறது. இதுதான் சூத்திரம். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க வெற்றி பெறவே பிறந்திருக்கீங்க. உங்க ஆசைய உந்துதலா மாத்துங்க. எதிர்மறை சத்தங்களை வடிகட்டுங்க. சின்ன சின்ன விஷயத்திலையும் பயிற்சி செய்யுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். நேயர்களே, உங்களுக்கான இந்த உரையாடலை முடிக்கிறப்போ ஒரு இறுதி சிந்தனையே முன்வைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க யாருக்கும் தெரியாம செய்யற ஒரு மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத பழக்கம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்களை எந்த மாபெரும் வெற்றியின் சிம்மாசனத்துல உட்கார வைக்கும், இல்ல எந்த தோல்வியின் படுகுழியில தள்ளுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? நினைவில் கொள்ளுங்க, உங்க எதிர்கால தலைவிதியின் திரைக்கதை இன்னைக்கு நீங்க சாதாரணம் நினைக்கிற சின்ன பழக்கங்களால எழுதப்பட்டுகிட்டு இருக்கு. அதை மாத்தி எழுதுற பேனா உங்க கையில தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க.